சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நானும் மிக மிக நாளாகவே உன்னை வந்து சந்திக்க வேண்டும், சில விஷயங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நானும் காத்துக்கொண்டே இருந்தேன். நாட்களோ தள்ளி தள்ளி போய்விட்டது. அதனால்தான் சாய், சிவனாகிய நான், பார்வதி அனைவருமே சேர்ந்து வந்துவிட்டோம் ஒரு குடும்பமாக. தங்கமே, நீங்கள் தான் எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து உங்கள் அனைவருக்குமே நல்லதுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டங்கள் உன்னை மென்மேலும் வளர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. புதிதாக ஒரு காரியத்தில் இறங்கவோ பயமுறுத்துகிறது. உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு முன்னேற வேண்டும் என்று போராடுகிறாயோ அந்த விஷயம் உன்னை மிகவும் சோதிக்கிறது. இந்த ஒரு வேலையிலிருந்து நான் முன்னுக்கு வருவேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அது உன்னை சோதனை செய்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இது சோதனை அல்ல, உன்னை சாதிக்க வைக்கத்தான் பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காக அல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ நகரக்கூடாது என்பதற்காக. உன்னுடைய அப்பாவாகிய நான், நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஈசனாக, உன்னுடைய உறவாக, உன்னுடைய அப்பாவாக, ஐயாவாக, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கள். நான் உன்னை எப்பொழுதும் என் குழந்தையாகத்தான் பார்ப்பேன். பக்தன் என்பவன் எப்பொழுதும் எனக்கு குழந்தைதான். வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த ஒரு தீங்கையும் செய்தது கிடையாது. உன் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீங்கையும் நான் செய்யவும் மாட்டேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகள் மாற வேண்டிய நாள் வந்துவிட்டது. மிக மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயமும் மாறும். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக இருப்பீர்கள். இப்பொழுது இருக்கும் கஷ்டத்தை நினைத்து துளி கூட வாழ வேண்டாம். இந்த ஈசனாகிய நான் உன்னோடையே இருக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு வளையமானது உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. நீ எனக்கு விரதம் இருப்பதும் எனக்கு பூஜை செய்வதும் ஒரு நாளும் வீண் போகாது. சோதிப்பேன், ஆனால் நிச்சயமாகவே உன்னை சாதிக்கவும் வைப்பேன். கவலைகள் என்பது ஒரு கனவு மாதிரி, அது சீக்கிரமாக கலைந்துவிட. சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிலைத்துதான் இருக்கும். பல பேர் ஏதாவது சொல்வார்கள், அதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் முழு ஆதாரமாக நான் இருப்பேன். கவலைகள் இருந்தால் இந்த நொடி தூக்கி எறி. அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் நான் நல்லது செய்கிறேன். எனக்காக இதை செய், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ரா.